சொல்லி. ஆனால் இந்த காலவேளையில் உங்களுக்கும் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? நம்பத்தக்கவர் ஒருவர் இருக்கிறார், நம்பிக்கைக்குரியவர் ஒருவர் இருக்கிறார். அந்த நம்பிக்கையின் மேல இன்றைய தினம் உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் பேரில் வைக்கும்படி நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். கர்த்தரை நம்பி வந்தவர்களை ஒருவரையும் ஒரு காலம் அவர் கைவிட்டதாக சரித்திரமே இல்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஆகவே உற்சாகமாக தைரியமாக நீங்க சொல்லுங்க, நான் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நீ பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனது மாறிட மனுபுத்திரன் அல்ல. நீர் என் வாழ்க்கையில் செய்வதை ஒருவராலும் தடுக்க முடியாது, நீ செய்து முடிப்பீர் என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நல்லா நல்லா கரங்க தட்டுங்க பார்க்கலாம்.
ஹalleluya. எத்தனை பேருக்கு ஆண்டவரை துதிக்கும் போது நம்முடைய உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறது. ஹalleluya. வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நம்பி ஏமாந்து போய் வந்திருக்கீங்களா? இன்றைக்கு தைரியமாக 100க்கு 100 ஏன் அதற்கு மேலே கூட ஒருத்தரை நம்ப முடியும் என்றால் நாம் ஆராதிக்கிற இயேசுவை மட்டுமே, அவரை மட்டுமே முழுமையாக முழு மனதோடு கூட நீங்கள் நம்பி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அவரே நம்முடைய வாழ்க்கையை நம்ப தகுந்தவராக இருக்கிறார். அவரே நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கிறார், நம்பிக்கைக்கு தகுதியானவராக இருக்கிறார். ஆமென். அவர் நம்முடைய நம்பிக்கைக்கு தகுதியா இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் எத்தனை பாடுகள், பிரச்சனைகள், பள்ளத்தாக்குகள் வந்தாலும் கூட சில பேருக்கு பிரச்சனைகள் வராத வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சிலருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள் வந்துருச்சுன்னா வாழ்க்கை கசந்து போயிடும், அப்படி நொடிந்து போயிடுவாங்க. சோகமா, முகமெல்லாம் சோகமாயிடும், மூளையில் உட்காந்துருவாங்க, வீட்டை விட்டு எழும்பி வெளியில் வரமாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க சந்தோஷம் ஏதோ பேரில் இருந்துச்சு, பணத்தின் பேரில் இருந்துச்சு, பணம் போனோன்னா மகிழ்ச்சி போயிடுச்சு. அவங்க சந்தோஷம் மனிதர்கள் மேலே இருந்துச்சு, மனிதர்கள் விட்டு விலகணுன்னா மகிழ்ச்சி போயிடுச்சு. ஆனால் கர்த்தர்மே என்னுடைய நம்பிக்கை, அவரே என் நம்பிக்கைக்கு உரியவர் என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் வேதனை வராதானா? வரும். அவங்க வாழ்க்கையில வேதனை வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஆனால் கர்த்தரை தன் நம்பிக்கையா இருக்கிற ஜனங்கள், கர்த்தர் மீது தன்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிற ஜனங்கள் பள்ளத்தாக்கில் நடந்தா கூட ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், எனக்கு ஒரு நீர் ஊற்றை நீ தோன்ற பண்ணுவீர். ஹalleluya. பள்ளத்தாக்கில் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். எத்தனை பேர் சொல்றீங்க, என் வாழ்க்கையில் புயல் வீசட்டும், பெருங்காற்று வீசட்டும், புயல்கள் அடித்து என் படகை கவிழ போகக்கூடிய அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஓ என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். பள்ளத்தாக்குல இருக்கிற என் ஆண்டவர், ஓ அவரே மலைகளுக்கும் தேவன், பள்ளத்தாக்குக்கும் தேவன், உயர்ந்த மலைகளுக்கும் அவர்தான் தேவன். நான் உயரத்தில் இருந்தாலும் அவரே எனக்கு தேவன், நான் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அவரே என்னுடைய தேவன். கர்த்தரை நான் எப்போதாவது ஒரு காலத்தில் நல்லா இருக்கும்போது மாத்திரம் நான் துதிக்கிறவள் அல்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். இதுதான் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனங்களுடைய துதி. ஆமென். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே நான் கதறும் போது, சிம்சோன் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு பெரிய ஒரு யுத்தத்தை செய்து ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை அடித்து, ஒரு தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று ஒரு பெரிய ஜெயத்தை பெற்ற அந்த மனிதனுக்கு ஒரு யுத்த களைப்பு ஏற்படும் பொழுது தாகம், ஆனால் அங்கே குடிப்பதற்கு அவனுக்கு தண்ணீர் இல்லை. ஆண்டவரே, இன்னும் நான் சிறிது நேரத்தில் நான் மரிக்க போகிறேன், தாகத்தால் என் நாவு வறள்கிறது என்று சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது அங்கே கர்த்தர் ஒரு நீரூற்றை தோன்ற பண்ணினார். உங்க வாழ்க்கையில வறட்சியோட வந்திருக்கீங்களா? ஒரு தாகத்தோட, ஏக்கத்தோட வந்திருக்கீங்களா? ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு ஒரு நீரூற்று உண்டு, நமக்கு ஒரு நீரூற்று உண்டு. என் ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார். நான் தாகத்தால் கதறும் போது என்னை கேட்டருளி எனக்கு ஒரு நீரூற்றை கொடுத்தார் என்று சொல்லி, என் அகோர் என்றால் என் துணையாளரே, என் ஜெபத்தை கேட்டவரே, என் துணையாளரே என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.